நம்ப முடியல. என்னது பத்திரப்பதிவுல அலுவலர்கள் பிரச்சாரமா என்ன பிரச்சாரம் பண்றாங்க? வழக்கமா குடுன்னு தானே பிரச்சாரம் பண்ணுவாங்க. காசு கொடுக்காம நீங்க வேலை நடந்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு போகும்போது அந்த சப்ரிஜிஸ்ட்ரார் டயஸ்ல உட்காந்துக்கிட்டு யாருக்கு எந்த காசு கொடுக்க வேணாங்க, நீங்க எல்லாம் கரெக்டா வந்துடும், இங்க இருக்கவங்களுக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய மாற்றம். இங்க பாருங்க, ஒவ்வொரு சப்ரிஜிஸ்ட்ராரும் 50 லட்ச ரூபா கொடுத்துட்டு அந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கான். ஒரு வருஷம் தான். சோழிங்கநல்லூருக்குலாம் 80 லட்சம், 50 லட்ச ரூபா கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்து சர்வீஸ் பண்றதுக்கு வர்றான். எடுக்க வேணாம் அந்த காசு. இன்னைக்கு இவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்றவங்களா காசு வாங்காதீங்கன்னு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்ப மக்கள் இதை எப்படி கொண்டாடுவாங்க? சோ இந்த கொண்டாட்டத்தை நீடிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு முதல்வருக்கு இருக்கிறது. தாவேக்காவினர் குதிரை பேரம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக, திமுக, பிஜேபி இவங்க எல்லாருமே சேர்ந்து போய் ஆளுநர்கிட்ட குற்றச்சாட்டிருக்காங்க சார். தப்பு சார். சேர்ந்து இல்ல, முன்ன பின்ன ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இவங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஏன்னா நீங்களும் அந்த குதிரையை வாங்கி ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. இதுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா சின்ன பிள்ளை மானே. கிட்டத்தட்ட இவங்க ஒரே வாகனத்திலேயே பயணித்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. எதுக்கு தனித்தனியா போயிட்டு இருக்கீங்க? சிபிஎம் சண்முகமா அவர்கள் வேற சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு சந்தேகமா இருக்கு இவங்க 3 பேரும் போய் ஒன்னா போய் கொடுக்கறது. கரெக்டான அரசு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.